வணிக தர்மங்கள். நாம் உற்பத்தி, வணிகம் அல்லது சேவை செய்யும் நிறுவனமாக இருக்கலாம். நமது வணிகம் சிறியதாகவோ நடுத்தரமானதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். ஆனால் வணிகத்தின் தன்மையை பொறுத்து இந்த வணிகம் அது அடைய வேண்டிய சில குறிக்கோள்களை கொண்டிருக்கும். வருடா வருடம் வணிக குறிக்கோள்களை அடைந்து அளவு மற்றும் லாபத்திலும் வளர்ந்து வெற்றிகரமான மதிக்கக்கூடிய வணிகத்தை உருவாக்க வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கி மேலும் அதிக வணிக வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய கொள்கைகளை திட்டமிட்டு அதை செயல்படுத்த வேண்டும். மேலும் தொழிலாளர்கள் திருப்தியையும் பங்குதாரர்கள் நல்ல பங்கு லாபங்களை பெறும்படியும் வணிக நிர்வாகம் எல்லா வகைகளிலும் வணிக வரையறைகளை எட்டி மரியாதையை அடைய வேண்டும். நல்ல வணிக கொள்கைகள் மற்றும் வணிக தர்மங்களை கடைபிடிப்பது ஒரு வணிகத்திற்கு சாதகமான நல்ல நிலையை உருவாக்கும் என கூறலாம். இந்த வகைகளில் வணிக நிறுவனம் மற்றும் சமுதாயம் ஆகியவற்றிற்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உள்ளன. வணிகம் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து எந்தவித வேறுபாடும் இன்றி நியாயமான முறையில் தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் செய்யும் வேலைக்கேற்ற உரிய ஊதிய தொகையை தர வேண்டும். அவர்கள் வெளிப்படையான, எல்லோருக்கும் புரியும்படியான கொள்கைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். வணிகத்திற்கு வெற்றியை தரக்கூடிய திட்டங்களை உருவாக்கி அவைகளை செயல்படுத்துவது வணிகத்தின் மேல்நிலை நிர்வாகத்தின், அதாவது தனி உரிமையாளர் மற்றும் கூட்டு உரிமையாளர் மற்றும் இயக்குநர்கள் குழு பொறுப்பாகும். வணிக திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த திறமையான, கடுமையாக உழைக்கக்கூடிய நேர்மையானவர்கள் தேவை. பல வெற்றிகரமான வணிகங்கள் இயங்குவது ஏராளமான குடும்பங்களில் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும். மேலும் இதனால் சமுதாய சுற்றுப்புற சூழல் செழிப்பானதாகும்.